அப்படியா? ஓ சரி சரி, நான் பாத்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி சிவா, அன்பு கிட்ட பேசிட்டியா? ஆமா, என்ன உன் கதை ஜெட் ஸ்பீட்ல போகுது? யோ என்ன சொல்ற? ஆமாயா, உனக்கும் அன்புக்கும் போற கதை அநியாய ஸ்பீடா இருக்கே. எப்படியும் ஒரு வருஷம் கழிச்சு தான் நீங்க ரெண்டு பேரும் ரயில்வே ஸ்டேஷன்ல ஒண்ணு சேருவீங்கன்னு நினைச்சேன். ஆனா இப்படி புசுக்குன்னு முடிஞ்சிச்சாப்பா. ஏன், உனக்கு என்ன அதுல பிரச்சனை? ஏன்பா, யாருமே எதிர்பார்க்கலப்பா, படக்குன்னு இப்படி ஒரு ட்விஸ்ட் வந்துச்சு. நியாயமா பார்த்தா அந்த பாஸ்கருக்கு தான் சிவன் நன்றி சொல்லணும். அந்த பையன் மட்டும் இவனை குத்தாம இருந்திருந்தான்னா கதை ஆரம்பிச்ச இடத்துல அப்படியே தான் நின்று இருக்கும். எப்பா, நீ உசுருக்கு போராடிட்டு இருக்கும்போது கற்றா தாலின்னு சொல்லிச்சு பாரு அன்பு, அது லெவலே வேற. யோ, அடுத்தது என்ன? உங்க வீட்டுல சும்மா இருக்க மாட்டாங்களே, ஆரம்பிச்சிருவாங்களே. என்ன ஆரம்பிச்சிருவாங்க? உனக்கும் அன்புக்கும் வேற நெருக்கம் வந்துடுச்சு. அந்த ஒரு விஷயத்தை தவிர. என்ன விஷயம்? எப்பா சிவம், ரொம்ப நடிக்காதப்பா. யோ போய் அங்கிட்டு. என்ன போ அங்கிட்டு? ஏன்பா, புருஷன் பொண்டாட்டினா சும்மா பேருக்கு ஒண்ணா இருக்க முடியுமா? குடும்ப வாழ்க்கையை நீங்க ஆரம்பிக்க வேணாமா? இப்போதைக்கு அது எதுவுமே மைண்ட்ல கிடையாது, சரியா? உண்மையாவே அன்பு என்ன நேசிக்க ஆரம்பிச்சிருக்க. பாரதிக்கு என்ன பிடிக்க ஆரம்பிக்குது. இனியாவுக்கும் ஓவியாவுக்கும் அன்பை பிடிக்க ஆரம்பிக்குது. இப்போதைக்கு இதை தாண்டி நான் எதையுமே யோசிக்கலையா? எப்பா யோசிப்பா, ஒன்னும் தப்பு இல்ல. உனக்கு என்ன 60 வயசு ஆயிடுச்சு, குடும்பம் ஒன்னா ஆயிடுச்சுன்னு விஜயகுமார் மாதிரி பேசினுக்கிற. ரெண்டு பேருக்கும் சின்ன வயசு, ஒருத்தர் மேல ஒருத்தர் அன்பா இருங்க. ஏன்பா சிவம், நாங்க வேணா அன்பு கிட்ட இத பத்தி பேசட்டுமா? யோ கொன்னே போடுவோம் பாத்துக்க. எப்பவுமே நல்லதா யோசிக்க மாட்டீங்களா? கெடுத்து விடுறதுலே இருக்கீங்க. யோ டைகரே, இவன் சும்மா நம்ம கிட்ட சீனை போடுறாயா? அன்பு டாடா காட்டின உடனே இவன் முகத்தை பாக்கணுமே. 1000 கமலஹாசன முகத்துல காட்டுவான். பயங்கரமான காதல் மன்ன இவன். பேக்ரவுண்ட்ல மியூசிக்க போட்டு பில்டப் வேற ஏத்துறானுங்க. காதலிக்கிறது தப்பா? காதலிக்கிறது தப்பு இல்லையா, அந்த காதலை அடுத்த நிலைக்கு கொண்டு போன்னு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இன்னைக்கு நான் தான் டாபிக்கா? வேற எதுவும் வேலை இல்லையா? யோ, உண்மையை சொல்லணும்னா வேற எந்த வேலையுமே இல்லையா? சிவம், கதை நல்லா போயிட்டு இருக்கு. இந்த விஷயத்தை சீக்கிரட்டா வச்சுக்கோ. ஏன்? நீ சந்தோஷமா இருந்தாலே அந்த அரசி முகத்துல வேத்துடுமேப்பா. ஏதாவது கோளாறு பண்ணும். பாவம், அவளே ராஜசேகர் கிட்ட அடியும் உதவி வாங்கிட்டு இருக்கா. யோ சிவம், உன்னை வெறுப்பேத்துறதுக்காக அவனை கட்டிக்கிட்டா, அதனால அவ அனுபவிச்சிட்டு இருக்கா. இருந்தாலும் அவளை பார்த்தா பாவமா இருக்கு. யோ, உன் கேரக்டரையே எங்களால புரிஞ்சுக்க முடியலையா? இந்த பக்கம் அன்பை ரொமான்ஸ் பண்ற, அந்த பக்கம் அரசிக்காக பாவப்படுற. யோ வாய மூடுங்க. அரசின்னு இல்ல, எந்த பொண்ணும் புருஷனால டார்ச்சர் அனுபவிச்சதுன்னா நம்ம மனசுல ஒரு சிம்பத்தி வரும்ல. எப்பா, எந்த பொண்ணு மேல வேணாலும் உனக்கு சிம்பத்தி வரட்டும், ஆனா அரசி மேல மட்டும் உனக்கு சிம்பத்தி வரவே கூடாது. அத மட்டும் நீ தெளிவா புரிஞ்சுக்கோ. ஏன்? இப்பதான் அன்புக்கும் உனக்கு நடுவுல நல்லபடியா போயிட்டு இருக்கு. அரசி குறுக்க வந்தா மொத்த காரியமும் கேட்டு போடும். அன்பு ஒன்னும் என்ன தப்பா நினைக்க மாட்டா. சிவம், பொண்ணுங்களை பத்தி உனக்கு தெரியாது. கொலைகாரனை கூட அவங்க சாதாரணமா எடுத்துப்பாங்க. இந்த மாதிரி ஆளுங்களை அவங்க சாதாரணமா எடுத்துக்கவே மாட்டாங்க. சிச்சி, சொன்னா அன்பும் அரசி மேல சிம்பத்தி ஆவா? அரசி வேற பொண்ணா இருந்தா சிம்பத்தி ஆகலாம், ஆனா அரசி உன் எக்ஸ். நீ அந்த எக்ஸுக்காக பரிதாபப்பட்டுன்னு வையி, அத பாக்குற உன் பிரசன்ட்டுக்கு இது நல்லதாவே தெரியாது. எப்பா, அரசியால மறுபடியும் பிரச்சனை வராம பாத்துக்கோ, அவ்வளவுதான் சொல்லுவேன். யாரியா? அரசி. ஆயுசு 100 அவளுக்கு. ஹலோ, என்ன ஓவியா, என்னாச்சு? சரி, நான் உடனே வரேன். திரும்பவும் ஏதோ பிரச்சனை போல இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். பா வேணாப்பா, சொன்னா கேளு. இரு, நான் போயிட்டு வந்துடுறேன். ஓவியா, என்ன ஆச்சு? டாடி, அம்மா. அரசி, என்ன ஆச்சு? அரசி,
நீ பயப்படாத, முதல்ல உட்காரு. ஓவியா, என்னாச்சுமா? டாடி, ராஜசேகர் அங்கிள் மம்மி கிட்ட சண்டை போட்டு ஃபிஷ் டேங்க், மேரேஜ் போட்டோன்னு எல்லாத்தையும் உடைச்சிட்டு போயிட்டாரு. என்ன பிரச்சனை அவனுக்கு? ஏன் திரும்ப திரும்ப உன் கூட சண்டை போடுறான்? எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தானே உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். சரி, நீ ஏன் உங்க அப்பா அம்மா கிட்ட அவனை பத்தி சொல்ல மாட்டேங்கிற? இது நானா தேடிக்கிட்ட வாழ்க்கை. இதோட நல்லது கெட்டத நானே தான் பார்த்தாகணும். அவங்கிட்ட போய் நான் என்ன சொல்றது? சரி, இப்ப என்னதான் பிரச்சனை அவனுக்கு? நீதான் பிரச்சனை. நான் பிரச்சனையா? என்ன ஆச்சு? டாடி, மம்மிக்கு அடிபட்டிருந்தப்ப நீங்க வந்து ஹெல்ப் பண்ணீங்கல்ல, நீங்க எதுக்கு ஹெல்ப் பண்ணீங்கன்னு அங்கிள் மம்மி கூட சண்டை போட்டாங்க. நான் வாழ்க்கையில உன்னதான் ரொம்ப வெறுத்திருக்கேன். உன் கூட நிறைய சண்டை போட்டிருக்கேன். ஆனா அவன் உன்னையும் என்னையும் சேர்த்து சந்தேகப்படுறான். ஆமா சிவம், உனக்கு இன்னும் என் மேல லவ் இருக்குன்னு அவன் சந்தேகப்படுறான். உன் மேல லவ் இல்லாமலா அவ அடுத்த நிமிஷம் உன்னை தேடி வரான்னு கேக்குறான். நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு சிவம் கூட இருக்கியான்னு என்ன அசிங்கமா கேக்குறான். முட்டாளா அவன்? இந்த உலகத்துல உன்னோட பெரிய எதிரியே நான் தான். உன்னை என்னைய வச்சு சந்தேகப்படுறான். ஃபூல். சாரி. எதுக்கு சாரி? எனக்கு புரியல. இல்ல சிவம், அது என்னை யாரு நல்லா பாத்துப்பாங்கன்னு நினைச்சனோ அவன் என்ன அடிக்கிறான், உதைக்கிறான். ஆனா யாரு நான் நல்லாவே இருக்க கூடாதுன்னு நினைச்சனோ அவன் எனக்கு ஒண்ணுனா என் பொண்ணுக்கு ஒண்ணுனா ஓடி வந்து நிக்கிறான். வாழ்க்கையில நான் தப்பு பண்ணிட்டேன். மம்மி அழாதீங்க மம்மி. நமக்கு ஒண்ணுனா டாடி பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டாங்க. ஓவியா, ஒவ்வொரு தடவையும் உன்கிட்ட உதவி கேட்கும் போதெல்லாம் எனக்கு கூச்சமா இருக்கும். உன்கிட்ட உதவி கேட்கும்போது எனக்கு வெக்கமாவும் அவமானமாவும் இருக்கும். இங்க பாரு, அதையெல்லாம் யோசிக்காத. நீ என்னை விட்டு பிரிஞ்சிருந்தாலும் ஓவியா எப்பவுமே என்னோட பொண்ணுதான். அவளோட நல்லது கெட்டதில்ல எனக்கு பொறுப்பு இருக்கு. நீ அவளோட அம்மா. நீ கஷ்டப்படுறத பார்த்தா அவளுக்கும் கஷ்டமா இருக்கும். அதை சரி பண்ண வேண்டியது என்னோட கடமை. இல்ல சிவம், இல்ல. நான் உனக்கு எவ்வளவோ கெடுதல் பண்ணிருக்கேன். ஆனாலும் எனக்கு ஒண்ணுனா நீ ஓடி வரையே. ஏன் சொல்லு சிவம். அதான் இப்ப சொன்னனே, உனக்கும் எனக்கும் நடுவுல எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஆனா நம்ம 2 பேரும் சேர்ந்து செய்யற கடமை ஒண்ணு இருக்கு. அது நம்ம பிள்ளைங்கள சந்தோஷமா பார்த்துக்கணும். அந்த கடமைய நான் செய்யாம இருக்க முடியாதுல்ல. எல்லாமே பட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு புரியுது. நான் உன்னையும் உங்க அப்பா அம்மாவையும் ஏன் அன்பையும் நிறைய கஷ்டப்படுத்திருக்கேன். என்ன மன்னிச்சிரு, என்ன மன்னிச்சிரு. அவன் எங்க இருக்கான்னு சொல்லு. நான் வேணா அவனை பார்த்து பேசுறேன். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். ஏற்கனவே நீதான் பிரச்சனை அவன் ரொம்ப நினைச்சிட்டு இருக்கான். இப்ப நீ போய் பேசினா அவன் உன்னை சும்மா விட மாட்டான். வேண்டாம். சரி,
உங்க அப்பா கிட்ட சொல்லலாம். வேண்டாம். டாடி ப்ளீஸ் டாடி, நீங்க கொஞ்ச நேரம் இங்கே இருக்கீங்களா? சரிம்மா, நான் இங்கேயே இருக்கேன். லவ் யூ டாடி. பாட்டி, நீயாவது என்ன பாட்டின்னு கூப்பிட்டியே, அவன் என்னடான்னா என்ன ஏன் வந்தன்னு கேக்குறான் தெரியுமா? எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் பாட்டி. நல்ல வேளை, தனியா இருந்து இந்த வீட்ல கடந்து அல்லாடிடுவனோன்னு நினைச்சேன். உனக்காவது என்ன பிடிச்சிருக்குதே. பாட்டி, சாக்லேட் சாப்பிட்றீங்களா? என்னடா இது, நம்ம டயலாக்க இவ சொல்றா? இல்ல தங்கம், நீ தான் சின்ன பிள்ளை, நீ சாப்பிடு. பாட்டி, வயசானவங்களும் சின்ன பிள்ளை தான், சாப்பிடுங்க பாட்டி. சரி, இந்தா நீ ஃபர்ஸ்ட் சாப்பிடு. அப்புறம் நீ எப்படி இருக்க? சூப்பரா இருக்கேன் பாட்டி. ஹேய், என்னடி சூப்பரா இருக்க? அவ்வளோ பெரிய வீட்ல இருந்துட்டு இப்ப இத்தனோண்டு வீட்ல வந்திருக்கியே, உனக்கு போர் அடிக்கல? என்னதான் இருந்தாலும் மதுரையில இருந்த நம்ம வீடு மாதிரி வருமா? என்ன பண்றது, நீயும் அப்பாவும் தான் காசை எடுத்துட்டு ஓடிட்டீங்க. அதனால தான் நாங்க வீட்டை விட்டு வர வேண்டியதாயிடுச்சு. ஏய், என்னடி சொல்ற? யார்டி சொன்ன உன்கிட்ட நாங்க காசு எடுத்துட்டு ஓடிட்டோன்னு? பாட்டி சாரி பாட்டி. அது இல்ல, நீங்க காசை எடுத்துட்டு ஓடல, காசை திருடிட்டு ஓடிட்டீங்க. ஏய், என்னடி என்னென்னமோ பேசுற? என்ன உங்க அம்மா எங்களை பத்தி தப்பு தப்பா உன்கிட்ட சொல்லி கொடுத்திருக்காளா? என்ன பாட்டி, நானும் பாரதியும் சின்ன பிள்ளை இல்ல, எங்களுக்கும் எல்லா விஷயமும் தெரியும். ஏண்டி, அப்படியெல்லாம் இல்லடி. உங்களுக்கு பாட்டிய பிடிக்க கூடாதுன்னு பாட்டிய பத்தி உங்ககிட்ட தப்பு தப்பா யாரோ சொல்லிருக்காங்க. இத பாரு, என்னதான் இருந்தாலும் நான் உன்னோட அப்பத்தா, பாஸ்கர் தான் உன்னோட அப்பா. அத நீ ஞாபகத்துல வச்சுக்க. ஐயோ பாட்டி, நீ தப்பா சொல்ற. என்னடி தப்பு? நீ என் அப்பத்தா கிடையாது. ஏய், நான் தாண்டி உங்க அப்பனை பெத்தவ, அப்ப நான் தானே உனக்கு அப்பத்தா? என் அப்பத்தா பேரு லக்ஷ்மி. யாரு யாரு அந்த கிழவி சொன்னால உன்கிட்ட? பாட்டி, சிவா எங்களோட அப்பா. அப்ப எங்க அப்பத்தா யாரு? அவங்க தானே. ஏய், இதனடி புதுசா இருக்கு? பாட்டி, சிவன் தான் எங்களோட அப்பா. அப்ப பாஸ்கர் அவர் எங்களோட பயாலஜிக்கல் ஃபாதர். அப்படின்னா நாங்க பொறுக்கிறதுக்கு காரணமானவர்னு சொன்னேன். ஏய், என்னடி இது புதுசு புதுசா என்னென்னமோ சொல்ற? பாட்டி, இப்போ அம்மா அப்பாவை எப்ப வேணான்னு சொன்னாங்களோ அப்பவே அவர் எங்களுக்கு அப்பா இல்ல. இப்போ அம்மா சிவா அங்கிளை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கல்ல, அதனால சிவா அங்கிள் தான் எங்களோட அப்பா. ஏய், என்னடி அத்தைக்கு மீச முளைச்சு சித்தப்பாங்கிற கதையால இருக்கு? பாட்டி, உனக்கு இதெல்லாம் புரியாது, நீங்களாம் ஓல்டு. அப்போ நான் உனக்கு அப்பத்தா இல்லன்ற? ஆமா, அப்பாவே இல்லைங்கிற போது நீ எப்படி எங்களுக்கு அப்பத்தாவ? பாஸ்கர் ஏதோ உனக்கு லாஜிக்கல் ஃபாதர்னு சொன்னல, நான் அதே மாதிரி தான் நானும் உனக்கு லாஜிக்கல் அப்பத்தா. ஐயோ ஐயோ பாட்டி, பயாலஜிக்கல் ஃபாதர்னு சொன்னேன், பயாலஜிக்கல் பாட்டின்னு ஒன்னு இல்ல. இவளாவது நம்ம கிட்ட நல்லா பேசுவான்னு பார்த்தா இவளும் நம்ம கால வாடுறாளே. வெளுத்ததெல்லாம் பாலுன்னு சொன்னா நம்புற குழந்தைங்கள இப்படி விஷமாக்கி வச்சிருக்கா அந்த அன்பு. யாரு பாட்டி? ஏய், உனக்கு எதுக்குடி அதெல்லாம்? உள்ள போ. இல்ல பாட்டி, உங்களுக்கு யாருமே இல்லன்னு சொன்னீங்க, போன் வருதே அதான் கேட்டேன். கஸ்டமர் கேர். அம்மா தாயே, உனக்கு புண்ணியமா போகும். இந்தா புடி, உன் சாக்லேட்டை நீயே தின்னு. உள்ள போ போ. ஏலே பாஸ்கர், எப்படிடா இருக்க? ஏ, ஜெயிலுக்குள்ள இருந்து இப்படி ஓயாம போன் பண்றியே, ஒன்னும் பிரச்சனை வராதே? அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. பணத்தை கொடுத்தா எங்க இருந்து வேணா போன போடல. சரிடா சரிடா. சரி, எங்க இருக்க? டேய், நம்ம திட்டப்படி அவ வீட்டுக்குள்ள வந்துட்டேன். எப்படி உன்னை உள்ளோட்டாங்க? உன்னை நம்பி இருக்க மாட்டாங்களே. டேய், என்ன முதல்ல நம்பலதான், ஆனா
நான் யாரு? அப்படியே அழுது கிழுது புரண்டு உள்ள வந்துட்டல. என்னம்மா சொல்ற? உன் மருமக டேய், அவ எங்கடா என்கிட்ட மூஞ்சி கொடுத்து பேசுறா? உன்கிட்ட குத்து வாங்கினவனும் அவன் அம்மாவும் தான் என்கிட்ட பேசினாங்க. அந்த சிவன் நம்பனானா? ஆமாடா. ஏம்மா எதுக்கும் கொஞ்சம் சூதானியமா நடந்துக்க. டேய், அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அது சரி, கலையும் பாரதி என்ன சொல்றாங்க? டேய், அவங்க முன்ன மாதிரி இல்லடா, அப்படியே மாறி போயிட்டாங்க. அதெல்லாம் நினைச்சு நீ எதுவும் கவலைப்படாத. அதான் நான் இருக்கேன்ல. சீக்கிரமே அவங்க மனச மாத்தி இங்க இருந்து அவங்கள தூக்கிட்டு வந்துடுறேன். ஏம்மா இந்த தடவை அவங்கள தூக்குறேன். அதுக்கு பிறகு பிள்ளைங்களை அவ பார்க்கவே முடியாது. சரிடா சரிடா. உனக்கு ஏதாவது பிரச்சனைன்னு வையி, சிலிண்டரை திறந்து வச்சுட்டு பிள்ளைங்களை தூக்கிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடு. அட கொலகார பாவி, எப்ப பார்த்தாலும் கொலைய பத்தியே பேசிட்டு இருக்க. இங்க பாருடா, இவங்களெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் சாக விடக்கூடாது. கூடவே இருந்து அவங்க கழுத்தை நாம அறுக்கணும். அப்படிதான் நான் செய்வேன். நீ ஒன்னும் கவலைப்படாத. சரி சரிம்மா, போன வையி. பத்ரண்டா. கேர்ஃபுல்லா இருந்துக்க. ராஜு, சொல்லு அரசி. வந்துட்டானா அவன்? வந்துட்டான். போயிட்டானா? இல்ல, இன்னும் இங்கதான் இருக்கான். என்ன பண்றான்? அவன் பாச மகளுக்கு பாசத்தை ஊட்டிட்டு இருக்கான். சரி, ஏன் இன்னும் கிளம்பல? சார் இந்த வீட்டுக்கு காவலன். நம்ம நினைச்ச மாதிரியே தான் எல்லாம் போயிட்டு இருக்கு. ஒர்க் அவுட் ஆகும் தான் நினைக்கிறேன். சரி, அவன் கிளம்புனதை சொல்லு, நான் வரேன். ஓகே. ஓகே, பாய். அவன் ஏன் இப்படி பண்றான்? ஹலோ, என்னப்பா ஆச்சு? ஒன்றும் இல்லை, வழக்கம் போலதான். நான் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். சிவம், நீ அன்புகிட்ட ஃபோன் பேசுனியா? இல்லை. எப்பா, எனக்கு 2 தடவை கால் பண்ணிச்சுப்பா. என்ன சொன்ன? கோர்ட்டுக்குள்ள இருக்கேன்னு பொய் சொல்லிட்டேன். எதுக்கு பொய் சொன்னீங்க? நீ அரசி வீட்டில் இருக்கேன்னு உண்மையை சொல்றியா? இத பாரு சிவம், நீ அவ வாழ்க்கைக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி உன் வாழ்க்கையை கெடுத்துக்காத. ஓகே, புரியுது. நான் திரும்ப கூப்பிடுறேன். ஓவியா, உள்ள வா. வரேன் டாடி. ஓ, என் கூட வா. உட்காரு. ஓவியா, உனக்கு பசிக்கல? பசிக்கல மம்மி. ஆமா, என்ன சொல்றாரு உங்க டாடி? ஒன்றும் இல்லை மம்மி, சும்மா ஸ்கூல்ல என்ன நடந்ததுன்னு கேட்டுட்டு இருந்தாங்க. எனக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு. சிவத்தை தாண்டி நம்மள யாரும் ஒன்றும் பண்ணிட முடியாதுல்ல? ஆமா மம்மி. என் கூட டாடி இங்க இருந்தாதான் ராஜசேகர் அங்கிளும் உன்னை அடிக்க மாட்டாங்க. புரியுது. ஆனா அம்மாவும் சில தப்பு பண்ணிட்டேன். மம்மி, நான் உங்ககிட்ட ஒன்று சொன்னா கோவப்பட மாட்டீங்கல்ல? சேச்சா, சொல்லு. இட்ஸ் ஓகே. நமக்கு ராஜசேகர் அங்கிள் வேண்டாம் மம்மி. அவங்க என்கிட்ட கோவப்படுறாங்க, உன்னை எப்பவும் அடிக்கிறாங்க. எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல மம்மி. புரியுது ஓவியா. ஆனா
இப்ப நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. மம்மி நம்ம 2 பேரும் அப்பா வீட்டுக்கே போயிடலாம். ஆ? ம். இல்ல ஓவியா, அப்பாவுக்கு இப்ப இன்னொரு கல்யாணம் ஆயிடுச்சு. நாங்க போனா எப்படி சரியா வரும்? இல்ல மம்மி, இனிமே நம்ம இங்க இருக்க வேண்டாம், நம்ம அங்கேயே போயிடலாமே. நான் வேணா டாடி கிட்ட பேசுறேன். நான் கேட்டா டாடி இல்லைன்னு சொல்ல மாட்டாரு. உனக்கு அதுதான் ஆசைன்னா நீ உங்க டாடி கூட போயிரு. அம்மா நிறைய தப்பு பண்ணிருக்கேன். என்னால உங்க டாடியோட வாழ்க்கையில நிறைய பிரச்சனை வந்திருக்கு. இதுக்கப்புறம் நான் உங்க டாடியை டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. உங்க அப்பாவுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். சில சமயங்கள்ல அதிகப்படியான அன்புதான் பல பிரச்சனைகளுக்கு காரணமா இருக்கும். எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்பதான் தப்ப சரி பண்ணிக்கணும்னு தோணுது. இப்ப எல்லாமே நம்ம கையை மீறி போச்சு. என்ன பண்ண முடியும்? எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு. கொஞ்ச நாள் மட்டும் நம்ம டாடி கூட இருக்கலாம். நான் உங்க டாடி கிட்ட கேட்க மாட்டேன். நான் கேக்குறேன் மம்மி. நீ கேளு. மம்மி கடைசி நேரத்துல வரமாட்டேன்னு சொல்லிடக்கூடாது. இல்ல, உனக்கு எது சந்தோஷமோ இனிமே அதையே பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். சரி, நான் அப்பா கிட்ட பேசுறேன். போ. ம்.